வெல்கம் பேக் டு ஜன சமையல். இன்றைக்கி மார்னிங் டிஃபன் நம்ம வீட்டில் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். இட்லியும் உளுந்த வடை, சட்னி, தேங்காய் சட்னி இதான் ரெடி பண்ணியிருந்தேன் இன்றைக்கி. ஆக்சுவலி சாம்பார் வைக்கலான்னு தான் பார்த்தேன். இட்லிக்கு சாம்பாரும் வடைக்கு தேங்காய் சட்னியும் வச்சிடலான்னு சொல்லி பார்த்தேன். அதுக்கப்புறம் எதுக்கு ரெண்டு வேளை நம்ம தானே, மத்தியானத்துக்கு எப்படியும் நம்ம இன்றைக்கி சிக்கன் பிரியாணி பண்ணலான் இருக்கேன். ஸோ நம்ம கொஞ்சம் சிம்பிளாக பண்ணிக்கலாமேன்னு சொல்லிட்டு இட்லி வடையோடு நிப்பாட்டியாச்சு. எப்போவும் நான் துணி போட்டு தான் அவிக்கிறது. இந்த தடவை வந்துட்டு துணி கிடைக்கல, துவைச்சி வச்சதை காணோம். அதனால வந்துட்டு எண்ணெயை தடவிட்டு அந்த இதுலேயே நான் போட்டு விட்டுட்டேன். ஏன்னா ஒன்று நம்ம துண்டு போட்டு இட்லி அவிக்கிறதுக்கும் இதுக்கும் ரொம்பவே டிஃப்ரெண்ட் இருக்குது. பாதி மாவு சட்டியோடையே ஒட்டிக்கிடுச்சு. துண்டாக இருந்துச்சுன்னா அழகாக வந்துடும் நமக்கு. நம்ம வீட்டில் வந்துட்டு எப்போவுமே மொறுமொறுன்னு உளுந்த வடை எண்ணெய் குடிக்காது. ஏன்னா நான் உளுந்த வடைக்கு ஊற வச்சேன்னா அதை நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா ஃபில்டர் தண்ணி பிடிச்சி நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். ஃப்ரிட்ஜில் ஒரு நைட்டு நான் காலையில் போடுறாதான் தான் நைட்டுக்கே நான் ஊற வச்சுருவேன். ஸோ உங்களுக்கு முறை தட்டாது. அந்த உளுந்து அவ்வளோ நேரம் ஊறினாலும் நல்லா சில்லுன்னு இருக்கும். அப்போ நம்ம மிக்சியில் போட்டு அரைக்கும் போது மிக்சி ஹீட் ஆகாது. மிக்சி ஹீட் ஆகி வெந்து போன மாதிரி ஆனால் தான் நமக்கு உளுந்த வடை எண்ணெய் பிடிக்கிறதோ ஒரு மாதிரி விழுக்குன்னு போகிறதோ ஆகும். நம்ம ஐஸில் ஃப்ரிட்ஜிலே நம்ம வச்சிடறோம் இல்லையா, ஸோ அது அப்படியே இருக்கும். டிவியில் மெல்ல திறந்த கதவு படம் போட்டுட்டு இருந்தான். ஸோ எல்லாம் நம்ம பசங்க அதை ஆர்வமாக பார்த்துட்டு இருந்தாங்க. பழைய படங்கள் சில பிள்ளைங்க இப்போ உள்ள பிள்ளைங்க பார்க்காதுங்க அப்படின்றாங்க. என் குழந்தைங்கள்லாம் இன்ட்ரெஸ்ட்டாக பார்க்குங்க பழைய படங்கள்லாம். இன்றைக்கி நம்ம வீட்டில் லஞ்சுக்கு நாட்டுக்கோழி தான் பிரியாணி செய்ய போகிறேன். எனக்கு புதினா ஃப்ளேவர் ரொம்பவே பிடிக்கும். எதுலேயுமே நான் புதினா ஃப்ளேவராக இருந்துச்சுன்னா அதை நான் டக்குன்னு வாங்கிடுவேன். ஏன்னா எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். இதை நான் வீட்டில் வளர்க்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. நானும் நிறைய தடவை பூந்தொட்டிலேயும் வச்சு பார்த்துட்டேன், தரையிலையும் வச்சு பார்த்துட்டேன். ஃபஸ்ட்டு நான் தண்ணி வாட்டருக்குள்ளே வச்சுட்டு அதை ஊற வச்சு அதுக்கப்புறமா வேர் விட்டதுக்கப்புறமா நான் தொட்டியில் வச்சு பார்த்துருக்கேன். அது கொஞ்சம் நாள் வருது, ஆனால் அதுக்கப்புறம் இடையில அது செத்து போயிடுது. எனக்கு எப்படி இதை ரெடி பண்ணணும்னு தெரியல. ரெண்டு மெத்தட்லையுமே வச்சு பார்த்தேன். அந்த காம்புகளை மட்டும் ஊண்டியும் வச்சு பார்த்தேன், அது வரவே மாட்டேங்குது. வீட்டுக்கு முன்னாடிலாம் இது நல்லா தொட்டியில் வச்சோம்னா நல்லா ஸ்மெல்லாக இருக்கும். நம்ம வீட்டில் என்ட்ரு ஆகும்போது நான் கருவேப்பிலை ஆல்ரெடி வச்சுருக்கிறேன். மல்லியும் நான் ஏற்கனவே போட்டு பார்த்துருக்கேன். மல்லிலாம் நல்லா வந்திருக்கு அந்த விதையை தூவி விட்டோன்னே. ஆனால் இது மட்டும் வரமாட்டேங்குது. புதினா மட்டும் சீக்கிரம் செத்து போயிடுது. நான் ஒரு பக்கம் குக் பண்ணிகிட்டு இருந்தேன். பாப்பா ஒரு பக்கமாக நெல்லிக்காய் ஜூஸ் போட ஆரம்பிச்சிட்டா. அவன் நல்லா நெல்லிக்காய் ஜூஸ் நல்லா போடுவான். அந்த மிளகாய் உப்பு எல்லாம் போட்டு புதினா ஃப்ளேவரில். இன்றைக்கி பாப்பா ரொம்ப நாள் ஆசையாக கேட்டுட்டு இருந்தான்னு சொல்லிட்டு ஒரு உண்டியல் ஒன்று தம்பி ஆர்டர் போட்டிருந்தான். ஒழுங்காக யூஸ் பண்ண மாட்டான்னு சொல்லிட்டு ஒரு நார்மல் ப்ரைஸில் தான் ஒரு உண்டியல் போட்டாங்க. ஏன்னா இதை எப்படி வச்சுக்கிறாங்கிறத பார்த்துட்டு நல்லா கொஞ்சம் காஸ்ட்லியாக ஒன்று போட்டுக்கலாமேன்னு சொல்லிட்டு இது 250 தான் வந்துச்சு. மீஷோவில் தான் ஆர்டர் போட்டிருந்தான். யூனிகார்ன் உண்டியல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவுக்கு ரொம்பவே ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா அவளோட பெருநாள் காசுகள்லாம் அவள் சேர்த்து வைப்பான். அதுக்கப்புறமா நான் என்கிட்ட கொடுத்து வைப்பான். அதுக்கப்புறமா நான் செலவு பண்ணிடுவேன்னா அவளுக்கு அது கோபம். நான் கொடுக்குறதெல்லாம் நீங்கள் செலவு பண்ணுறீங்க, தனியாக எடுத்து வைக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இந்த தடவை தனியாக ஒரு உண்டியல் வாங்கிட்டாங்க. நான் அதில் நான் மணி சேமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். சரி அவளோட ஆசையை நம்ம எதுக்கு கெடுப்பானே அப்படின்னு சொல்லிட்டு தான் தம்பிகிட்ட கேட்கவும் தம்பி அதை ஆர்டர் போட்டிருந்தான் போல். அது இன்றைக்கி தான் வந்துருந்துச்சு. நம்மளாம் சின்ன பிள்ளையாக இருக்கையில் இந்த உண்டியல் இந்த மண்பானை உண்டியல் நானாக வச்சுருந்துருக்கேன். அது அதில் சேர்த்துக்கிட்டே வருவேன். ஒரு தேவைக்கு ஏதாவது காசு தேவைன்னா டப்புன்னு தூக்கி போட்டு உடச்சி அந்த காசை எடுத்துடுறது. ஆனால் அது தப்பு தான். அது சேமிக்கணும்னா அதில் நம்ம தொடாமலே இருக்கணும். ஏதாவது ஒரு பெரிய அமௌண்ட்டு தேவைப்படும் போது அதை நம்ம பண்ணணும். நம்மளாம் ஒரு ஐஸ்காரனை பார்த்தாலும் சரி, ஒரு பஞ்சு மிட்டாய் கடைக்காரங்க பார்த்தாலும் சரி, ஒன்று டப்புன்னு தூக்கி போட்டு உடச்சி அந்த காசை நான் எடுத்துடுவேன். அதுக்காண்டி தான் பாப்பா சொல்லிட்டோம், எனக்கு மண்பானை உண்டியெல்லாம் எனக்கு வேண்டாம், அதே மாதிரி நான் தேவைப்பட்டால் டப்புன்னு ஓப்பன் பண்ணிடுவோம். இந்த மாதிரி பூட்டு போட்டது தான் எனக்கு வேணும். பூட்டு போட்டோம்னா திறக்கவே முடியாது இல்லையா. அதோட சாவியை நான் நாங்கள் எல்லோரும் சொல்லிட்டோம், நீ சாவியை தொலைச்சாதான் உன்னால் அது திறக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அது உண்மையை நம்பிட்டு பாப்பா அடிச்சுட்டு சாவியை போட்டு அந்த ஓட்டைக்குள்ளேயே சாவியும் போட்டுட்டான். சிக்கன் பிரியாணி தான் இன்றைக்கி செஞ்சுருந்தது. நாட்டுக்கோழியில் ரொம்பவே சூப்பராக வந்துருந்துச்சு. வேலைகள்லாம் முடிச்சதுக்கப்புறமா எப்போவுமே அந்த இடத்த க்ளீன் பண்ணால் தான் கொஞ்சம் ஒரு நல்லாயிருக்கும். நம்ம கொஞ்சம் நைட் நேரத்தில் அப்படி அப்படியே போட்டு படுத்துட்டோம்னு வச்சோம்னா மறுநாள் காலையில் எந்திரிச்சு பார்க்கல அது ஃப்ரெஷ்ஷாகவே இருக்காது. ஸோ என்ன தான் ஒரு 10 நிமிஷம் ஒதுக்கி, எப்படி நம்ம போய் படுத்தோன்னே தூங்க போகிறது கிடையாது, ஒரு அரை மணி நேரமாவது நம்ம ஃபோன் யூஸ் பண்ணுவோம். அது இன்றைக்கி உள்ளவங்க எல்லாருக்குமே அது ஒரு பழக்கமாக போச்சு. ஸோ அதில் ஒரு 1/4 மணி நேரத்தை ஒதுக்கி நம்ம நைட்டாக க்ளீன் பண்ணி வச்சுட்டு போய் படுத்தோம்னா காலையில் எந்திரிச்சு டீ போட வரையிலையோ இல்லை ஏதாவது பண்ண வரைய போகும்போதோ அது கிச்சன் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்.
நைட்டில் எப்போவுமே வந்துட்டு அந்த தண்ணி டேப்பை வந்து நம்ம மூடி வைக்கிறது நல்லது. அந்த க்ளோஸ் கொடுத்துருப்பாங்க இல்லையா ஃபில்டருக்கு, அதில். ஏன்னா நம்ம பகல் டயத்தில் யூஸ் பண்ணையில் எந்த சின்ன சின்ன பூச்சியோ கரப்பாம்பூச்சியோ எதுவும் வராது. ஆனால் நைட் நேரத்தில் வந்து அவங்களுக்குலாம் ரொம்ப ஜாலியாக மீட் பண்ணி பேசிக்கிடுவாங்க. ஸோ அந்த நேரம் நம்ம நல்லா மூடி வச்சிடணும் இதையெல்லாம். மறுநாள் காலையில் தேவையான அத்திப்பழத்தையும் பேரிச்சம்பழத்தையும் நான் தண்ணியில் ஊற வச்சுட்டேன். இன்னொரு பக்கம் கிஸ்மிஸ் போட்டு ஊற வச்சாச்சு. கொஞ்சம் சிரமம் பார்க்காம நைட் ரொட்டீனாக இதெல்லாம் நம்ம ஏற்பாடு பண்ணோம்னா கொஞ்சம் ஹெல்த்தியான ஒரு இது வந்து பிள்ளைங்களுக்கு நம்ம கொடுக்கலாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, பாய்.